இவங்க தான் பெரியாரோட பேத்தி இசைவாணி. இப்போ ரீசெண்டாக இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா 2018 ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. சாரி ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் தீட்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியிருக்காங்க. அது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறது இல்லையாமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு பாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. அது எதனால் அலோவ் பண்ணுறது கிடையாதுன்னா பெண்கள் எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மீதி யாருமே அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம இந்தியாவில் 4 ஐயப்பன் கோயில் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை. மீதி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. குழந்தை வேஷத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வேஷத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ பாலகன் என்ன சொல்கிறாங்க. அதில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆவதாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை பிரம்மச்சாரி வேஷத்தில் இருக்காராமா. பிரம்மச்சாரியாக இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் அலோவ் பண்ண கிடையாது. மீதி 3 கோயிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. பெரியார் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்லன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றிங்கன்னா எதுக்கு இந்த தேவையில்லாத பாட்டு வருது, எதுக்கு நீ தேவையில்லாத பாட்டு பாடணும்?